Hi friends, welcome to Jessyin kurippugal. ஜூன் 24 1947 ஒரு பிரைவேட் பைலட் கென்னத் ஆர்னால்ட் அப்படிங்கிறவர் ஒரு மலைப்பகுதியில் நான் ஒரு யூஎஃப்ஓவை பார்த்தேன். அது ரொம்ப மின்னிக்கிட்டே இருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 2000 km/h ஸ்பீட்ல அது போய்கிட்டு இருந்தது அப்படின்னு அவர் சொன்னார். இவர் சொல்லி ஒரு 2 வாரத்துக்குள்ளேயே யூஎஸ்ல இருக்கிற நிறைய மக்கள் நாங்க இங்க யூஎஃப்ஓவை பார்த்தோம், அங்க யூஎஃப்ஓவை பார்த்தோங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. ஜூலைல எல்லா இடத்துலையுமே பரவலா இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தாங்கன்ற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும், மீடியா இதுல நடுவுல மீடியால நிறைய இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைம்ல தான் நியூ மெக்சிகோல மேக் பிரேசில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆளு, நான் ஒரு 3 வாரத்துக்கு முன்னால எங்களுடைய விவசாய நிலத்துல நான் ஒரு சில பொருட்களை நான் கண்டுபிடிச்சேன். அந்த பொருட்கள் பார்த்தா ஏதோ ஒரு யூஎஃப்ஓட சேர்ந்தது மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டு போய் அந்த பொருட்களை அங்க ராஸ்வெல்ல இருக்கிற அந்த ஷெரிஃப் கிட்ட அவர் கொடுத்தாரு. ஸோ ஷெரிஃப் அப்படின்னு சொல்லப்படுறவங்க அங்க போலீஸ்காரங்க. ஸோ ராஸ்வெல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பகுதியில அவங்க எடுத்துட்டு போய் அதை கொடுத்தாரு. அவர் 3 பொருட்களை எடுத்துட்டு போனாரு. ஒன்று டென் ஃபாயில் ரப்பர், இன்னொன்று ஒரு வுட்டன் பீம் எடுத்துட்டு போனாரு. இந்த பொருட்கள் எல்லாம் பார்க்கும்போது அங்க ஒரு ஆர்மி ஆபீசருக்கு இது மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. அவர் ராஃப் அப்படின்னு சொல்லப்படுற ராஸ்வெல் ஆர்மி ஏர்ஃபீல்ட் உடைய கமாண்டிங் ஆபீசர். அவருடைய பேர் கர்னல் வில்லியம் பிளான்ச்சர்ட். இவர் இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த நாள் ஸ்டேட்மெண்ட்டை மீடியா முன்னால சொன்னாரு. இந்த மாதிரி எங்க கிட்ட ப்ரூஃப் இருக்குது, இந்த மாதிரி இது யூஎஃப்ஓ ஓடுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. ஆனா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா உடனே அந்த மீடியால இருந்து அவங்க ஸ்டேட்மெண்ட்டை அவங்க மாத்தி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் சும்மா இது ஒரு வெதர் பலூன் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை மாத்திட்டாங்க. இந்த ரூமர்ஸ் எல்லாமே ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருந்தது. மக்களுக்கு புரியவே இல்லை. என்ன ஒரு நாள் இவங்க ஆர்மி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க இது யூஎஃப்ஓ ஓடுதுன்னு, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மாத்தி சொல்லிட்டாங்க இது வேற ஏதோ ஒரு விஷயம் ஓடுதுன்றதுனால மக்களுக்கு எது உண்மை அப்படிங்கிறது புரியாமையே இருந்தது. இவங்க யுஎஸ் ஆர்மி அதுக்கான ப்ரூஃப்ஸும் சப்மிட் பண்ணாங்க. ஒரு மேஜர் மார்ஷல் அப்படின்னு சொல்லப்படுறவர் அந்த வெதர் பலூன்ல கிடைச்ச அந்த பொருட்கள் எல்லாம் வச்சு அவர் ஒரு போட்டோவும் வச்சு இதுதான் இந்த வெதர் பலூன்ல இருந்து கிடைச்ச பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பீசஸ் அப்படின்னு எடுத்துட்டு போய் அந்த ப்ரூஃப் எல்லாமே மீடியா முன்னால சப்மிட் பண்ணாங்க. இவங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா மக்களும் ஒரே குழப்பத்துல இருந்தாங்க. இது உண்மையிலே ஒரு வெதர் பலூன் தானா? கொஞ்சம் கொஞ்சமா இந்த மீடியால எல்லாமே இந்த கவரேஜ் எல்லாமே ஸ்டாப் பண்ணோம்னா மக்களும் இந்த யூஎஃப்ஓஸை பத்தி கொஞ்சம் மறந்துகிட்டே வந்தாங்க. பட் 1970களில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் மக்கள் இடையில ஒரு ஃப்ளையிங் சாசர் போயிட்டு இருக்குது, ஒரு யூஎஃப்ஓஸ் பறந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. இதை ஒரு நியூ மெக்சிகோ பாலைவனத்து பகுதியில ஏதோ ஒரு பகுதியில இந்த மாதிரி யூஎஃப்ஓஸை எல்லாருமே இந்த மக்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு லைட்னிங் ஏதோ ஒரு யூஎஃப்ஓ மேல விழுந்து அது கீழே கிராஷ் ஆயிடுச்சு, அந்த கிராஷ்ல அதுக்குள்ள இருந்த ஏலியன்ஸ் எல்லாமே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு சில பேர் எப்படி பேச ஆரம்பிச்சாங்கன்னா அதுல ஏதோ ஒரு ஏலியன் இன்னும் உயிரோட தான் இருக்கு, அதை அந்த இடத்துல அவங்க அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த யூஎஸ் ஆர்மி ஒரு சீக்ரெட்டான ஒரு பேஸ் அமைச்சு அந்த இடத்துல இவங்க ஏலியன் அந்த ஏர்கிராஃப்ட் இருக்குல்ல, ஸ்பேஸ் கிராஃப்ட், அதை வச்சு அவங்க ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அது எப்படி செஞ்சிருக்காங்க, என்ன மெட்டீரியலை செஞ்சிருக்காங்க, அது எப்படி பறக்குது, இந்த ஏலியன்ஸை பத்திலாம் அவங்க அந்த இடத்துல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி மக்கள் இடையில ஒரு பரவலா பேச்சு ஆரம்பிச்சது. இதுக்கு நடுவுல 1980ஸ்ல அந்த மேஜர் மார்ஷல் அவர் அந்த போட்டோவோட நின்னார்ல வெதர் பலூன் கிட்ட, அவரு திரும்பவும் என்ன பண்ணாருன்னா ராஸ்வெல் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எழுதினாரு. அதுல அவர் என்ன எழுதியிருந்தாருன்னா இந்த மாதிரி இந்த கிடைச்ச இந்த 3 பொருட்களுமே இங்க பூமியில செஞ்ச பொருட்கள் இல்ல, பூமியில கிடைக்காத பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த புக்ல அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த ராஸ்வெல் இன்சிடென்ட் புக் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் மக்கள் இடையில ஓகே அது மாதிரி உண்மையிலே அப்போ இந்த மாதிரி ஒரு ஏலியனை வச்சு இவங்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அந்த சீக்ரெட்டான அந்த பேஸ் உடைய பேரு அப்பதான் வெளியில வர ஆரம்பிச்சது. ஏரியா 51 அப்படின்னு அதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படி இந்த ஏரியா 51ல என்ன இருக்கு, இதோடைய மிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியா 51 அப்படின்னு சொல்லப்படுற இடம் யூஎஸ்ல இருக்கிற நெவாடா அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஸ்டேட்ல அமைஞ்சிருக்கு. இது பாலைவனத்துக்கு நடுவுல அமைஞ்சிருக்கிற ஒரு மிலிட்டரி ஃபெசிலிட்டி. இந்த ஏரியா 51 பக்கத்துல போக முடியாது நம்மளால.
அங்க வந்து நெறைய வார்னிங் சைன்ஸ் இருக்கும். சைன் போர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ட்ரெஸ்பாசிங் பண்ணக்கூடாது, ஃபோட்டோகிராஃபி பண்ணக்கூடாதுங்கிற மாரி நெறைய சைன் போர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. யூசுவலா நம்ம நாட்டிலயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு மிலிட்டரி ஃபெசிலிட்டி இல்லன்னா ஏதாவது ஒரு சீக்ரெட் பேஸ் கிட்ட பப்ளிக்னால வந்து அங்க போக முடியாது. அங்க ட்ரெஸ்பாசிங் பண்ணோம்னா, அது வந்து குற்றம். அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதே மாரி தான் இந்த ஏரியா 51லயும் இந்த மாரியான சைன் போர்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க. ஸோ ஜூன் 2019ல ஜோ ரோகன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாட்காஸ்டர், அவர் வந்து பாப் லசார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆளை வந்து அவருடைய அந்த டிபேட்ல வந்து அவரு கூப்பிட்டிருந்தாரு அந்த பாட்காஸ்டுக்கு. இந்த பாப் லசார் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து இது ஏரியா 51ல நான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அங்க வந்து ஒரு ஏலியன் ஏர்கிராஃப்ட் உண்மையிலே இருக்கு. அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல நாங்க வந்து அத வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அத எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து எப்படி நாங்க வந்து இப்ப இருக்கிற அந்த மாடர்ன் டெக்னாலஜி மாதிரி இன்கிரீஸ் பண்ணலாம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு அத வந்து நாங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்றதுக்கான டெக்னாலஜிஸ் பத்தி நாங்க வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஏரியா 51ல நான் வேலை செய்ற அந்த செக்டார் பார்த்தீங்கன்னா, செக்டார் 4 ஏரியா 51ல வேலை செய்றேன் அப்படிங்கிற மாரி அவர் வந்து சொன்னார். யூசுவலா இந்த மாரி மீடியால யாராவது பேசினாங்கன்னா, எல்லாருமே வந்து அது ரொம்ப ஆர்வமா வந்து கவனிப்பாங்க. அதே மாரி ஒரு ஆர்வ கோளாறுல ஒரு மேட்டி ராபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பையனுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது. இந்த பாட்காஸ்ட்ட கேட்டோனே அந்த ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி, அவர் என்ன பண்ணாருன்னா, அவருடைய Facebookல ஒரு ஈவென்ட் அப்படின்னு அவர் வந்து கிரியேட் பண்ணிட்டாரு. அதுல வந்து ஸ்டார்ம் ஏரியா 51 அப்படின்னு அதுக்கு டைட்டிலும் வச்சாரு. அதுக்கு கீழ அவரு என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா, இந்த மாரி நம்ம தனியா போனா தானே வந்து எல்லாருமே வந்து அங்க உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க யுஎஸ் கவர்ன்மெண்ட். அதுக்குள்ள என்ன இருக்குன்றத நம்மனால தனியா போனா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நெறைய பேர் அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா, அவங்க வந்து கண்டிப்பா நம்மள உள்ள விட்டு தான் ஆகணும். ஸோ அந்த ஏரியா 51 அந்த ஸ்டார்ம் ஏரியா 51 உடைய அந்த டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே வந்து செப்டம்பர் 20ஆம் தேதி ஒரு காலையில 3 மணிக்கு எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து போட்டிருந்தாரு. அவங்க வந்து நம்மள ஷூட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, நம்ம எல்லாரும் இந்த நருட்டோ மாரி ஓடலாம் அப்படின்னு வந்து அவரு அது மென்ஷன் பண்ணியிருந்தாரு. நருட்டோ அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஒரு ஜாப்பனீஸ் அனிமேஷன் கேரக்டர். அது ஓடுறது பார்த்தீங்கன்னா, அது வித்தியாசமா இருக்கும். நீங்க வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இத பார்த்தாலே வந்து தெரியுது, இவங்க ஏதோ வந்து ஒரு பிராங்க், ஜோக்குக்காக தான் இந்த Facebook ஈவென்ட்ட வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஆனா ஆகஸ்ட் முடியறதுக்கு முன்னாலே ஒரு 2 மில்லியன் பேர் வந்து நாங்க வரோம் அப்படிங்கிற மாரி அதுல வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ண உடனேயே யுஎஸ் கவர்ன்மெண்ட் வந்து இந்த மேட்டி ராபர்ட்ஸ் FBI வந்து அவர் வீட்டுக்கே வந்துட்டாங்க. FBI வந்தோனே மேட்டி ராபர்ட்ஸ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் உடனே போய் ஒரு ஸ்டேட்மெண்ட்ட அவரு வந்து கவர்ன்மென்ட்க்கு குடுத்தாரு. நான் வந்து சும்மா தான் வந்து இந்த Facebookல இந்த ஈவென்ட்ன்னு நான் போட்டேன். அந்த ஸ்டார்ம் ஏரியா 51 வந்து நான் ஒரு சும்மா என்னுடைய Facebookல லைக்ஸ் எல்லாம் வந்து இன்கிரீஸ் பண்றதுக்காக, நான் கொஞ்சம் பாப்புலர் ஆகுறதுக்காக மட்டும் தான் நான் வந்து போட்டேன். மற்றபடி யாராவது இந்த ஸ்டார்ம் ஏரியா 51 உடைய அந்த கன்ஃபார்ம் பண்ண ஆட்கள்லாம் யாராவது அது ஏரியா 51க்குள்ள நுழைஞ்சா அதுக்கு நான் பொறுப்பில்ல. இத வந்து நான் ஒரு பிராங்கா தான் நான் போட்டேன் அப்படின்னு அவர் வந்து ஸ்டேட்மெண்ட்ட ரிலீஸ் பண்ணிட்டாரு. இந்த 2 மில்லியன் பேர் வந்து நம்ம வந்து போலாம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அந்த இடம் போறது வந்து அவ்வளவு ஒரு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த ஏரியா 51 அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஃபெசிலிட்டி வந்து ஒரு பாலைவனத்துக்கு நடுவுல அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம, அதுக்கு போறதுக்கான அந்த ஹைவே பார்த்தீங்கன்னா, ஒரு 250 கிலோமீட்டர் காலியான ஒரு ஹைவே அந்த பாலைவனத்துக்கு நடுவுல போய்க்கிட்டு இருக்கு. அங்க சுத்தி முத்தி எதுவுமே கிடையாது. ஒரு கேஸ் ஸ்டேஷன் நம்ம எப்படி இங்க பெட்ரோல் பங்க் சொல்றோம். அதே மாரி அங்க ஒரு கேஸ் ஸ்டேஷன் கூட எதுவுமே இல்ல. ஸோ வண்டி நடுவுல நின்னா கூட அங்க எந்த ஒரு விஷயமுமே இருக்காது. நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால நெறைய மக்கள் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாரி கவர்ன்மெண்ட் நெனச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஏரியா 51 வந்து அந்த நெவாடா ஸ்டேட்ல அமைஞ்சிருக்கு. அதுக்கு பக்கத்துல வந்து எந்த ஒரு மேஜரான ஒரு சிட்டீஸுமே கிடையாது. அங்க ஒரே ஒரு சின்ன கிராமம் இருக்கு, ரேச்சல் அப்படின்னு. அந்த கிராமத்துல 2020ல அவங்க சென்சஸ் கணக்கு எடுக்கும்போது, அந்த இடத்துல வந்து ஒரு 48 பேர் மட்டும் வாழ்ற மாரியான சென்சஸ் வந்தது. பட் 2023ல இப்ப அவங்க வந்து சென்சஸ் எடுக்கும்போது, அங்க வெறும் 45 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அந்த ரேச்சல்ன்னு சொல்லப்படுற அந்த இடத்துல. ஏன் இத சுத்தி எந்த வீடுகளுமே இல்ல? ஏன் வந்து டெவலப்பே ஆகல அப்டின்னா, இந்த மிலிட்டரி ஃபெசிலிட்டி அமைஞ்சிருக்கிற அந்த இடத்துல இருந்து ஒரு 12,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அளவு வரைக்கும் இருக்கிற அந்த இடங்கள் எல்லாமே வந்து யுஎஸ் ஆர்மியோடைய சேர்ந்தது. இது எல்லாமே வந்து ஒரு கவர்ன்மெண்ட் கண்ட்ரோல்டான ஒரு லேண்ட்.
இந்த ஏரியா வந்து நெவாடா டெஸ்ட் அண்ட் ரேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நெவாடா டெஸ்ட் சைட். அந்த இடத்துல தான் வந்து அந்த காலத்துல நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆப்வியஸான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்றாங்க, அந்த இடத்துல பிளாஸ்ட் பண்றாங்கன்னா, அதை சுத்தி வந்து யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏரியா 51 உடைய ஹிஸ்டரியை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இது எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த கோல்டு வார் அப்படின்னு சொல்லப்படுற அந்த டைம்ல தான் வந்து இத ஆரம்பிச்சாங்க. ஏன்னா, அப்ப வந்து யுஎஸ்க்கும் சோவியட் யூனியனுக்கும் நடுவுல ஒரு போர் நடந்துட்டு இருந்தது. அப்ப வந்து சோவியட் யூனியன் கிட்ட அவங்க என்னலாம் வந்து நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்காங்க, அது எல்லாத்தையுமே அங்க போய் யுஎஸ் கவர்மெண்ட் வந்து ஸ்பை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நெறைய வெப்பன்ஸ்லாம் வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அமெரிக்காவுக்கு எப்படியாவது நம்ம வந்து ஒரு ஏர்கிராஃப்ட்ட வந்து நம்ம வந்து அத வந்து நம்ம உருவாக்கணும். அந்த ஏர்கிராஃப்ட் வந்து அந்த சோவியட் யூனியன் மேல போய் அவங்க வந்து ஸ்பை பண்ணணும். ஸோ இது பேசிக்கலி ஒரு ஸ்பை ஏர்கிராஃப்ட்ட நம்ம உருவாக்கணும் அப்படின்னு வந்து அவங்க அந்த இடத்துல அந்த நெவாடாஸ் டெஸ்ட் சைட் ஏரியா 51ன்னு சொல்லப்படுற அந்த இடத்துல தான் இவங்க வந்து அத பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 1950ல தான் ஃபர்ஸ்ட் இந்த ஏர்கிராஃப்ட் எல்லாத்தையும் வந்து அங்க டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பை ஏர்கிராஃப்ட டெஸ்ட் பண்ணணும்னா கண்டிப்பா வேற எந்த ஒரு நாட்டுக்கும் தெரியக்கூடாது. அதனால இவங்க வந்து சீக்ரெட்டா அந்த இடத்துல அவங்க வந்து எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலதான் வெளியில இருக்கிற யாருக்குமே வந்து இந்த ஏரியா 51 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிறது வெளியில யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ எப்பயுமே பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி ஒரு சரியான ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லனாலே அதுக்கு பின்னால நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த இடமும் வந்து ஒரு சீக்ரெட்டா வச்சிருந்ததுனால மக்கள் இடையில நிறைய வந்து இந்த மாதிரி தியரிஸ் வந்து பரவ ஆரம்பிச்சு. ஸோ 1954ல யுஎஸ் பிரசிடென்ட் ட்வைட் எய்சன்ஹவர்ன்றவர் அவர் வந்து நம்ம வந்து ஒரு இடம் வந்து நம்ம வந்து தேடணும், நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமை நம்ம வந்து ஹை ஆல்டிடியூட் இருக்கிற ப்ரோக்ராமை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 சிஐஏ ஆஃபீஸர்ஸ் நீங்க போய் எந்த இடத்துல நல்லா இருக்கும், எந்த இடத்துல வந்து நம்ம சீக்ரெட்டா இந்த டெஸ்டிங் எல்லாம் பண்ணலாம், இந்த ஏர்கிராஃப்ட் எல்லாம் நம்ம வந்து உருவாக்கலாங்கிற மாதிரி நீங்க போய் தேடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அப்ப வந்து அந்த சிஐஏ லொகேட் பண்ண அந்த இடத்தோட பேரு தான் வந்து க்ரூம் லேக். அந்த க்ரூம் லேக்கோடைய பேரை இப்ப மாத்திதான் ஏரியா 51 அப்படின்னு எல்லாருமே வந்து இப்ப தெரிய ஆரம்பிச்சது. அந்த டைம்ல இவங்க 2 ஸ்பை ஏர்கிராஃப்ட இவங்க வந்து செஞ்சாங்க. அதுல U2 ஸ்பை ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வகையான ஒரு ஏர்கிராஃப்ட் ரொம்ப பாப்புலராக ஆரம்பிச்சது. அது சோவியட் யூனியன் மேல வந்து அது பறந்து ஸ்பையும் பண்ணிட்டு இருந்தது. ஒரு 2 வருஷத்து வரைக்கும் எல்லாமே வந்து நார்மலா போய்கிட்டு இருந்தது. இந்த ஸ்பை ஏர்கிராஃப்டும் வந்து ஸ்பை பண்ணிட்டே இருந்தது. இந்த ஏர்கிராஃப்ட் வந்து அவங்க உருவாக்குனதுக்கு மெயினான காரணமே என்னன்னா, அப்ப 1949ல சோவியட் யூனியன் வந்து ஒரு நியூக்ளியர் பாம்ப வந்து அவங்க டெஸ்ட் பண்ணாங்க, ஒரு அட்டாமிக் பாம்ப. ஸோ அந்த அட்டாமிக் பாம்ப இவங்க டெஸ்ட் பண்ணும்போது அமெரிக்காவுக்கு வந்து தெரியாது அங்க என்ன நடக்குது அப்படின்னு. அந்த விவரங்கள்லாம் வந்து தெரியறதுக்காக, ஏன்னா அப்ப வந்து சேட்டலைட்ஸ் கூட கிடையாது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவே இவங்க வந்து ஒரு திரும்ப ஒரு ப்ரோக்ராமையும் வந்து ஆரம்பிச்சாங்க. அந்த ப்ரோக்ராமுடைய பேரை அந்த பிரசிடென்ட் வச்சது வந்து ஆக்வாட்டோன். இந்த ப்ரோக்ராம்ல என்ன விஷயம் பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஏர்கிராஃப்ட அவங்க வந்து உருவாக்குனாங்க. இந்த ஏர்கிராஃப்ட் வந்து ஒரு ஹையான ஒரு ஆல்டிடியூட்ல பறக்கணும். அந்த இடத்துக்கு வந்து எந்த ஒரு ரடாருமே வந்து அந்த ஏர்கிராஃப்ட வந்து கண்டுபிடிக்க கூடாது. சோவியட் யூனியனுக்கு மேல அந்த ஏர்கிராஃப்ட் பறந்து அதை ஸ்பை பண்ணும்போது யாருமே வந்து அதை ஷூட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த ஏர்கிராஃப்ட உருவாக்குறதுக்கு அவங்க வந்து ஒரு பட்ஜெட்டும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு $22 மில்லியன் பட்ஜெட் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஏர்கிராஃப்ட் வந்து ஒரு 4800 கிலோமீட்டர் ஸ்பீடுல அது வந்து பறக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பிரசிடென்ட் வந்து இந்த யுஎஸ் ஆர்மி கிட்ட சொன்னார். இதே மாதிரி அவங்க அந்த ஏர்கிராஃப்டையும் வந்து உருவாக்குனாங்க. 320 கிலோ இருக்கிற கேமராஸையும் அதனால வந்து எடுத்துட்டு போக முடியும். ஏன்னா அங்க ஸ்பை பண்ணணும் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி 21,000 மீட்டர் ஆல்டிடியூட்ல அதனால வந்து பறக்க முடியும். யூசுவலா நம்ம பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10,000ல இருந்து ஒரு 20,000 வரைக்கும் தான் வந்து ஆல்டிடியூட்ல அதனால வந்து பறக்க முடியும். பட் அதையும் தாண்டி ஒரு 21,000 மீட்டர்ல வந்து அந்த ஆல்டிடியூட்ல இந்த ஸ்பை ஏர்கிராஃப்ட்னால பறக்க முடியும். அந்த மாதிரி தான் இவங்க வந்து உருவாக்குனாங்க. அதனாலதான் இது யுஎஸ்ல இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஏர்கிராஃப்ட்னு சொல்லலாம். ரொம்ப யுஎஸ் உடைய ஹிஸ்டரியிலே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏர்கிராஃப்ட். இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வந்து அமெரிக்கா ஒரு அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாவும் இருந்தாங்க. பட் மே 1ஆம் தேதி 1970ல
சோவியட் யூனியனுடைய மிசைல் ஒண்ணு இந்த U2 ஸ்பை ஏர்கிராஃப்ட்ட சுட்டு வீழ்த்தினது. அப்ப வந்து யுஎஸ் கவர்ன்மெண்ட் கண்டிப்பா வந்து அவங்களுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். உங்க யுஎஸ் உடைய ஏர்கிராஃப்ட் ஏன் எங்க நாட்டுக்கு மேல பறந்துட்டு இருந்ததுன்னு. அப்ப அவங்க வந்து யுஎஸ் கவர்ன்மெண்ட் ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாரி நாங்க வந்து ஸ்பை பண்றதுக்காக தான் இந்த ஏர்கிராஃப்ட்ட சோவியட் யூனியன் மேல அனுப்புனோம். அப்ப சோவியட் யூனியனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப இந்த மாரி ஒரு U2 ஸ்பை ஏர்கிராஃப்ட் இருக்குன்னு. இப்ப யுஎஸ் கவர்ன்மெண்ட் வந்து ஆர்மி மேல பிரஷர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க இத விட ஒரு அட்வான்ஸ்டான ஒரு ஸ்பை ஏர்கிராஃப்ட்ட நீங்க உருவாக்கணும். இது வந்து இப்ப இருக்கிற ஹைட்ட விட இன்னும் ரொம்ப ஹைட்டா நீங்க வந்து அத பறக்க விடணும். ரேடார்ல வந்து அத கண்டே பிடிக்காத மாரி பண்ணணும். எந்த ஒரு மிசைலுமே வந்து அத தாக்க முடியாத அளவுக்கு நீங்க எல்லாருமே வந்து தயாரிக்கணும் அப்படின்னு யுஎஸ் கவர்ன்மெண்ட் அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்றதுக்காக சொல்லிட்டாங்க. அந்த யுஎஸ் கவர்ன்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறமா உருவாக்கப்பட்ட ஒரு ஏர்கிராஃப்ட் தான் இந்த லாக்ஹீட் SR-71 பிளாக் பேர்டுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல இருக்கிற ஒரு ஃபாஸ்டான ஒரு ஸ்பை ஏர்கிராஃப்ட்னு சொன்னா அது இந்த ஏர்கிராஃப்ட் தான். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3400 கிலோமீட்டர் ஸ்பீடுல இதனால வந்து பறக்க முடியும். அதே மாதிரி 24,000 மீட்டர் ஆல்டிடியூட்லயும் அதனால வந்து பறக்க முடியும். அவ்வளவு ஹைட், அவ்வளவு ஃபாஸ்டா ஒரு ஏர்கிராஃப்ட் போகுதுன்னா ரேடார்ல அது வந்து தெரியாது. யாராலையுமே வந்து அதை டிடெக்டும் பண்ண முடியாது. ஸோ இந்த லாக்ஹீட் SR-71 பிளாக் பேர்ட் டெஸ்ட் பண்ணதும் வந்து இந்த ஏரியா 51ல தான் டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க டெஸ்ட் பண்ணும்போது சோவியட் யூனியனுக்கு கண்டிப்பா இதை பத்தின விஷயங்கள் தெரியக்கூடாது. அதுக்காகவே இந்த CIA என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மக்கள் எல்லாம் இந்த UFO சைட்டிங்ஸ் பத்தி சொல்ல ஆரம்பிச்ச உடனே இவங்களும் வந்து அமைதியா இருந்துட்டாங்க. இது ரூமர்ஸ் அப்படின்னா அவங்க வெளியிலயும் சொல்லல. பரவாயில்ல, மக்கள் சொன்னாங்கன்னா யாருமே வந்து அத வந்து உண்மையிலே அந்த இடத்துல இருக்குதா அப்படின்னு யாருமே வந்து டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப நம்ம வந்து நம்மளுடைய ஏர்கிராஃப்ட்ட ஈஸியா வந்து டெஸ்ட் பண்ணலாம். அது ஏலியனுடைய ஸ்பேஸ் கிராஃப்ட்ன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி CIAயும் வந்து அமைதியா இருந்துட்டாங்க. மீடியால இத பத்தி பேசும்போது அவங்க வந்து வாயே தொறக்கல. இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாம் பரவுறதுக்கு ஒரு மெயினான ரீசன் வந்து இந்த பாட்காஸ்ட்ல இந்த பாப் லசார் அப்படிங்கிறவரு பேசினது தான். நான் வந்து இந்த மாதிரி அந்த செக்டார் 4ல ஏரியா 51ல ஸ்பேஸ் கிராஃப்ட் மேல ஏலியன்ஸ் மேலயும் நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னு அவர் சொன்னதுதான். இந்த உண்மையிலே இந்த Facebook ஈவென்ட்ல அந்த 2 மில்லியன் பேர் வந்து நாங்க போறோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்கல்ல, அவங்க உண்மையிலே போனாங்களா அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, இந்த 20ஆம் தேதி செப்டம்பர் அப்ப மக்கள் நெறைய பேர் வருவாங்க அப்படின்னு யுஎஸ் ஆர்மி வந்து கொஞ்சம் சஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் 2 மில்லியன் பேர் அந்த இடத்துக்கு வர முடியாது. ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து யாரும் வந்து வரமாட்டாங்க. ஒரு 30,000 பேர் வேணா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க நெறைய பேர் அந்த இடத்துல வந்து குவிச்சு வச்சாங்க. ஆனா அந்த இடத்துக்கு வந்தது பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு 6,000 பேர் மட்டும் தான் வந்தாங்க. அது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஈவென்ட்டா போயிடுச்சு. அதுக்கு அவங்க ஒரு தீமும் வந்து வச்சுட்டாங்க. ஒரு மியூசிக் பார்ட்டி மாரி ஏலியன்ஸ்ன்னு. அங்க வந்து ஒரே பாட்டு பாடி, கொண்டாட்டமா, சாப்பாடு எல்லாமே செஞ்சு அவங்களே சாப்ட்டு, வரும்போதே எல்லாருமே பெரிய பெரிய வண்டிகள் தான் எடுத்துட்டு வந்தாங்க. டென்ட் எல்லாம் சேர்த்தே எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஏன்னா, அந்த காலியான அந்த ஹைவேல எந்த ஒரு ஹோட்டல்ஸோ, சாப்பிடுறதுக்கு ரெஸ்டாரண்ட்ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே இவங்க வரும்போதே எடுத்துட்டு வந்து, இவங்க வந்து அந்த ஏரியா 51க்குள்ள நுழையறதுக்கான எந்த ஒரு அட்டெம்ப்டும் பண்ணல. அங்க எந்த டேமேஜுமே வந்து நடக்கல. ஸோ இது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஈவென்ட்டா இருந்தது. ஸோ இந்த போலீஸ்காரங்களுடைய எண்ணிக்கை அங்க வந்த மக்கள விட ரொம்ப அதிகமா இருந்தது. அந்த ஒரு நாளைக்கான செலவு மட்டுமே வந்து ஒரு $3,00,000 ஆயிடுச்சு அப்படின்னு அங்க இருக்கிற அந்த ராஸ்வெல்லுடைய ஷெரிஃப் வந்து ரிப்போர்ட்டும் பண்ணாரு. ஸோ ராஸ்வெல் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஈவென்ட்ட பத்தி நான் வந்து சொன்னேன்ல, இந்த மாதிரி வெதர் பலூன்னு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு. 1994ல யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து ரிவீல் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து அந்த ராஸ்வெல்ல கிடைச்ச அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்க கண்டுபிடிச்ச ஒரு சர்வேலன்ஸ் பலூன்ல இருந்து தான். இந்த சர்வேலன்ஸ் பலூன் என்ன பண்ணும் அப்படின்னா, இவங்க வந்து இப்ப யாராவது சோவியட் யூனியன்ல ஒரு நியூக்ளியர் வெப்பன் அவங்க டெஸ்ட் பண்றாங்கன்னா, அது ஒரு லாங்கான ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கிற சவுண்ட் வேவ்ஸை இது வந்து கேப்சர் பண்ணி இது வந்து கண்டுபிடிச்சிரும். இந்த மாதிரி அங்க ஏதோ ஒரு டெஸ்ட் பண்றாங்கன்னு. இந்த ஸ்பை டிவைஸ் ப்ராஜெக்ட் மோகுல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே தான் இதை வந்து உருவாக்குனாங்க. ஸோ எப்பெல்லாம் சோவியட் யூனியன் அங்கே டெஸ்ட் பண்ணதோ இவங்க யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ்க்கு தெரிஞ்சிடும். இங்க எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனா மக்கள்னால இதை நம்பவே முடியல. என்ன ஒரு டைம் வந்து இந்த மாதிரி அங்க UFOs இருக்குன்ற மாதிரி அதோட பார்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. இப்ப வந்து இது வந்து ஒரு ஸ்பை டிவைஸ்ன்ற மாதிரி சொல்றாங்க. மக்கள் வந்து அதை நம்பாம
நிறைய மக்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஏரியா 51ல ஏலியன்ஸ் மேல தான் அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் அங்க உண்மையிலே இருக்கு. அந்த டெக்னாலஜிய பத்தி இவங்க எல்லாமே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து நம்புறாங்க. 2005ல ஒரு ரிக்வெஸ்ட் அவங்க வந்து ஃபைல் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து ஃப்ரீடம் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல வந்து எங்களுக்கு இந்த யுஎஃப்ஓஸோடைய ரிப்போர்ட்ஸ் அத பத்தி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னு. அந்த மாதிரி வந்து ஜூன் 2013ல சிஐஏ வந்து ஒரு டீகிளாசிஃபைடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ சிஐஏ வந்து அந்த ஏரியா 51 பத்தின அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பப்ளிக்கு அவங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ 2017ல ஜான்வரி 1ஆம் தேதி சிஐஏ ஒரு 13 மில்லியன் பேஜஸ் வந்து அவங்க டீகிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன்ஸை ரிலீஸ் பண்ணாங்க. அதுல எங்கெல்லாம் வந்து இந்த யூஎஃப்ஓ சைட்டிங்ஸ் நடந்தது, அவங்க அங்க என்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க வந்து பப்ளிக்கே வந்து அவங்க சொல்லிட்டாங்க. நம்ம இந்தியால எப்படி இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்கோ அதே மாதிரி யூஎஸ்ல வந்து ஃப்ரீடம் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு இருக்கு. ஸோ அதுக்கு கீழே தான் இவங்க இவ்வளவு ஒரு டீகிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷனும் வந்து இவங்க வந்து சப்மிட் பண்ணாங்க. இந்த ரிப்போர்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் வியர்டான ஒரு திங்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் எல்லாமே கூட வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அசர்பைஜான்னு சொல்லப்படுற அந்த இடத்துடைய கேபிட்டல் பாக்குன்னு சொல்லப்படுற இடத்துல ஒரு மிஸ்டீரியஸான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது. இதுக்கு காரணம் வந்து ஒரு யூஎஃப்ஓ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டது. மக்களுக்கிடையில இந்த யூஎஃப்ஓனா அது வந்து ஒரு ஏலியன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம், ஏலியன்ஸ் வர்ற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட், ஏலியன்ஸோட ஃபிளைங் சாசர்ஸ்ங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காகவே யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இந்த யூஎஃப்ஓ அப்படின்னு சொல்லப்படுற அந்த பேரை மாத்திட்டு யூஏபின்னு சொல்லப்பட்டது. இதை வந்து அன்ஐடென்டிஃபைட் ஏரியல் ஃபெனாமினன் சொல்லுவாங்க. யூஎஃப்ஓ அப்படின்னு சொல்லப்படுறது அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். ஆனா இதோடைய உண்மையான மீனிங்கே வந்து மக்கள் இடையில அது மாறிடுச்சு. அதுக்காகவே யூஏபிஸ் அப்படின்னு வந்து கூப்பிட ஆரம்பிச்சாங்க. டிசம்பர் 2020ல யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இந்த கோவிட் ஸ்டிமுலஸை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அப்ப அவங்க வந்து இந்த நேஷனல் இன்டெலிஜென்ஸ் கிட்டயும் செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்டயும் அவங்க வந்து ஒரு ஆர்டர் பண்ணாங்க. நீங்க இந்த யூஎஃப்ஓஸ் யூஏபிஸை பத்தி இருக்கிறவங்க கிட்ட எல்லா ரெக்கார்ட்ஸுமே நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வந்து மக்கள் இடையில வந்து ஓகே கவர்மெண்டே வந்து இதை பத்தி எல்லாம் கேக்குது, அப்ப யூஎஃப்ஓஸ் யூஏபிஸ் எல்லாம் இல்லைங்கிற மாதிரி அப்ப வந்து பேச ஆரம்பிச்சாங்க. மக்கள் இடையில இருக்கிற அந்த ஏலியன்ஸ் பத்தின அந்த நம்பிக்கையும் அந்த கான்ஸ்பிரசி தியரிஸும் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே தான் வந்தது. ஏப்ரல் 2020ல யூஎஸ் பென்டகான் ஒரு 3 வீடியோஸை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. இந்த வீடியோஸ் தான் வந்து 2007லயும் 2017லயும் வந்து லீக் ஆச்சு. லீக் ஆன அந்த வீடியோஸை பத்தி அவங்க வந்து அப்ப டினை பண்ணிட்டு இருந்தாங்க யூஎஸ்ல இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறமா இப்ப பென்டகான் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது உண்மையான எடுத்த வீடியோஸ் தான் அப்படின்னு அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஆகஸ்ட் 2020ல யூஎஸ் டிஃபென்ஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம தனியா வந்து ஒரு யூஏபி உடைய டாஸ்க் ஃபோர்ஸை ஒன்று கிரியேட் பண்ணணும். ஏன்னா நிறைய இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா வந்து நம்மளுடைய நாட்டு மேல செக்யூரிட்டி கன்சர்ன், நேஷனல் செக்யூரிட்டிக்கு ஏதாவது ஒரு த்ரெட் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இவங்க தனியா ஒரு டாஸ்க் ஃபோர்ஸை வந்து கிரியேட் பண்ணாங்க. ஒரு 5-10 வருஷமாவே வந்து நிறைய பைலட்ஸும் வந்து இன்சிடென்ட்ஸ் நிறைய ரிப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. நாங்க வந்து இந்த இடத்துல யூஎஃப்ஓஸ் பார்த்தோம், அவங்க வந்து இதை ஏலியன்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க, அந்த மாதிரி அவங்க ஒரு ஃப்ளையிங் சாசர் அந்த மாதிரிலாம் அவங்க வந்து சொல்லல. ஏதோ ஒரு யூஎஃப்ஓ யூஏபி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து வேற ஒரு நாட்டுல ஏதாவது ஒரு சீக்ரெட் மிஷனா இருக்கலாம், அவங்க வந்து ஏதோ ஸ்பை பண்றதுக்காக கூட இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து அனுப்பியிருக்கலாங்கிற மாதிரி இங்க இருக்கிற பைலட்ஸ் எல்லாமே வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இந்த யூஏபி டாஸ்க் ஃபோர்ஸை அவங்க கிரியேட்டும் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஏரியா 51 இடத்துல இன்னும் அந்த மாதிரி அட்வான்ஸ்டான ஏர்கிராஃப்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்பை டிவைசஸ் எல்லாமே டெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த இடம் வந்து பரவலா வந்து பேசப்பட்டதுனால, ஒரு ஏலியன்ஸ் வாழ்ற இடம், ஏலியன்ஸை டெஸ்ட் பண்ற இடங்கிற மாதிரி சொன்னதுனால இது ஒரு குளோபல் சென்சேஷனா வந்து ஆயிடுச்சு. ஸோ நிறைய மக்கள் வந்து அந்த ஏரியா 51 நாங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி போக ஆரம்பிச்சாங்க. நிறைய யூடியூபர்ஸ் கூட அந்த இடத்துக்கு போய் அவங்க வீடியோஸ் எடுக்கிறது, போட்டோஸ் எடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஒரு டச் யூடியூபர் டைஸ் கிரான்சியர் அப்படிங்கிறவர் வந்து உண்மையிலே அதுக்குள்ள போய் அந்த ஏரியா 51க்குள்ள ட்ரெஸ் பாஸ் ட்ரை பண்ணும்போது அவங்க அவரை அரெஸ்ட் பண்ணி ஒரு 3 நாள் ஜெயிலையும் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஏரியா 51 அப்படின்னு சொல்லப்படுற இடம் வந்து இப்போ ஒரு டூரிஸ்ட் பிளேஸாவே வந்து மாறிடுச்சு. அந்த நெவாடா ஸ்டேட்ல இருக்கிறவங்களும் சரி, மக்கள் எல்லாரும் உள்ள வந்தாங்கன்னா நம்மளுடைய டூரிசம் வந்து டெவலப் ஆகும் அப்படின்றதுக்காக அவங்க அந்த 250 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற அந்த ஹைவே உடைய பேரையே அவங்க வந்து மாத்தி எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் ஹைவே அப்படின்னு அதுக்கு பேரும் வச்சுட்டாங்க. அதை சுத்தி இப்ப நிறைய மோட்டல்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்துருச்சு.
ஸோ இப்போ வந்து அந்த ஏரியா 51க்கு சுற்றி இருக்கிற அந்த இடம் எல்லாமே வந்து இப்போ ஒரு டூரிசம் ஸ்பாட் மாதிரி அமைஞ்சிருச்சு. நிறைய பேர் யூடியூபர்ஸ்ல இருந்து மக்கள்ல இருந்து எல்லாருமே வந்து இந்த ஏரியா 51 பத்தி வீடியோஸ் எடுக்கிறது, போட்டோஸ் எடுக்கிறதுக்காக எல்லாருமே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஏரியா 51 அப்படின்னு சொல்லப்படுறதோடைய அந்த ஹிஸ்டரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோல்டு வார் டைம்ல இந்த இடத்த இவங்க கண்டுபிடிச்சு அந்த இடத்துல இவங்க வந்து ஸ்பை ஏர்கிராஃப்ட்ஸ், ஸ்பை டிவைசஸ், நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப சீக்ரெட்டா இவங்க வந்து அதை வச்சிருந்ததுனால இங்க ஏலியன்ஸை டெஸ்ட் பண்றாங்கன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. இதோட சேர்த்து இந்த யூஎஃப்ஓஸ் எல்லாமே வந்து பறந்துட்டு இருந்தது அப்படின்னு மக்கள் பார்த்ததுக்கு காரணம் என்னன்னா, யூசுவலா வந்து இந்த ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் இவங்க இந்த ஸ்பை ஏர்கிராஃப்ட்ஸ் இந்த SR-71 இருக்கட்டும், இல்லைன்னா U-2 ஸ்பை கிராஃப்ட்ஸா இருக்கட்டும், இவங்க டெஸ்ட் பண்ணும்போது அந்த இருட்டாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் இவங்க வந்து அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ சூரியனுடைய வெளிச்சம் அப்ப அந்த சன் செட் ஆகுற டைம்ல பார்த்தீங்கன்னா, நல்ல வெளிச்சமா கொஞ்சம் வரும். ஒரு ரெட் கலர்ல இருக்கிற மாதிரி. அவ்வளவு ஹைட்ல இருக்கிற ஒரு 21,000 மீட்டர் ஹைட்ல இருக்கிற ஒரு ஏர்கிராஃப்ட் மேல இந்த சன்னுடைய அந்த ரேஸ் எல்லாம் படும்போது அது மின்ன ஆரம்பிக்கும். மக்களுக்கு வந்து அவ்வளவு ஹைட்ல எப்படி ஒரு ஏர்கிராஃப்ட் பறக்கும்? ஏன்னா பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட்ன்றது அதை விட கீழே ஒரு ஆல்டிடியூட்ல தான் பறந்துட்டு இருக்கும். அதனால மக்கள் எல்லாமே அவ்வளோ ஒரு ஹைட்டா இருக்குது, மின்னுதே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இதை யூஎஃப்ஓஸ் அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த யுஎஸ் ஆர்மி வந்து யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்து இந்த 2த்தையுமே யுஎஃப்ஓ சைட்டிங்ஸ் எப்பலாம் வந்து மக்கள் பார்த்தாங்களோ, அந்த டைம், அந்த டேட்டு, இவங்க எப்பலாம் வந்து இந்த ஏர்கிராஃப்ட்ஸ டெஸ்ட் பண்ணாங்களோ, அந்த டேட் அண்ட் டைம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது, நெறைய விஷயங்கள் இதுல வந்து மேட்ச் ஆகுற மாரி இருந்தது. இன்னும் சில விஷயங்கள் வந்து அது எப்படின்றது தெரியாது. ஸோ அத தான் வந்து இவங்க வெளியில இருந்து ஏதாவது ஒரு கண்ட்ரியோடைய ஒரு இதா இருக்கும், டிவைஸா இருக்கும், ஸ்பை டிவைஸா இருக்கும் அப்படிங்கிற மாரி இவங்க வந்து பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ மொத்தத்துல இந்த ஏரியா 51ல எந்த ஒரு ஏலியன்ஸுமே கிடையாது. அது வந்து ஒரு மிலிட்டரி ஃபெசிலிட்டி பேஸ். இந்த இடத்துல இவங்க வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ், ஏர்கிராஃப்ட், ஸ்பை டிவைசஸ் எல்லாமே வந்து டெஸ்ட் பண்றாங்க. பட் எல்லாருக்குமே வந்து ஏரியா 51 அப்படின்னு கேட்ட உடனே ஏலியன்ஸ் அப்படின்னு தோணும்ல. அதுக்காக தான் இன்னைக்கான வீடியோ எடுத்தேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். Until then, take care. Bye bye from Jessie.